ஆமா விளையாதான். என்னப்பா ஆச்சு உனக்கு? கீழே வரலாம்ல? உன்கிட்ட தானே பேசுறேன். என்ன பண்ணது? இதுக்கு மேல கிட்ட வர மாட்டான். ஓ, என்ன பண்ற? என்ன மாதிரி பண்ணும் விடுங்க. அது. நான் பதறி போய் வர. என்ன பண்ற நீ? என்ன பண்ணது உனக்கு? உன் சேட்டை விட்டுறியா? என்ன பண்றது தான் பண்றேன். புரியல. எனக்கு என்ன மாதிரி பண்றேன். இது ஏமாத்தி வர வச்சியா? இங்க வந்த ஸ்ட்ரெயிட்டா கிளினிக்ல உட்காந்துருக்கீங்க. ஒருத்தர் நீங்க எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க காத்துட்டு இருக்கேன். நான் கேன நேரத்தை தள்ளி வச்சிட்டீங்க. விடுங்கண்ணா. அதெல்லாம் முடியாது. ஆமே முடியாது. நாம பேசலாம், விடுங்க. விடுவேன். சரி விடுறேன். முடிச்சு வச்சுக்கோங்க சார். அதுக்காக தலை சுத்துது அப்படி சொல்லி வர வைப்பியா? ஆஃபீஸ்ல ஃபோன் வந்து எவ்வளவு பதறி வந்தேன் தெரியுமா? நான் நல்லா இருக்கேன் வாண்ணா வந்துருவேன். அதுக்கு மயங்கி விழுந்துட்டேன்னு சொல்வீங்களா? இல்லையே மயக்கமா இருக்குன்னு சொன்னேன். உனக்கு ஏத்த ஜோடியா இருப்பாங்க உன் ஸ்டாஃப்ஸ் எல்லாம். ஏதோ அடுத்த வாட்டி நீ நிஜமா பண்ணா இது நிஜமா பொய்யான்னு யோசிப்பேன்ல. நான் என் பாட்டி யோசிக்க மாட்டேன். நான் எத்தனை வாட்டி விழுந்துட்டு போய் சொன்னாலும் வருவான். உண்டுருவேன். இந்த மாதிரி விளையாட்டுல விளையாடாதீங்க. சரி சரி விளையாட மாட்டேன். இங்கே வா. தேவையில்ல. வாமா கூப்பிட்டதே எங்கிட்ட வச்சு பழக்கத்துக்கு. கிளம்புறேன். பிடிச்சிடுவேன். சும்மா கிளம்புறேன். பண்ணிட்டீங்க. இன்னைக்கு நைட் வரலாம் போயிடுறேன். ஏய் ஆமா வரமாட்டேன். என் கூட தூங்கவே மாட்டேன். எங்க அம்மா அப்பா கூட தூங்க தான் பிடிச்சிருக்கு. இப்படிலாம் சொல்லிக்கூடாது. அவங்க தூக்கிட்டு வந்துடுவேன். வேண்டாம், நீங்க தனியாவே போடுங்க. என்ன பனிஷ்மெண்ட் கொடு வாங்க. வரமாட்டேன், அதான் பனிஷ்மெண்ட். கம்ப்ளீட் பண்ண வைக்காதா? சரி ப்ராமிஸ். இனிமேல் பொய்யா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி உன்னை வர வைக்க மாட்டேன். எனக்கே தோணுச்சு நானே தூக்கிட்டு வந்துக்கிறேன். எப்படி சொல்லிச்சு பாரு. பின்ன வேற என்ன பண்ண? அதுவே பெட்டர். இப்படி சொல்லி பயம் போத்தி ஹார்ட் பீட்டே நின்றுச்சு. சரி சாரி நான் போய் சொல்ல மாட்டேன். உடம்பு சொல்லணும் எப்படி பதறி இருப்பேன்னு தெரியும்ல. சாரிடா சாரி சாரி. நீ வரலையன்ற கோச்சை சொல்லிட்டு சொல்ல மாட்டேங்க வாங்க. ஒன்றும் வேண்டாம். சாரி சொல்றேன் இல்லை வாங்க. கிளம்புறேன். மூணு விட்ட போக வேண்டாம் வாங்க. என்ன விடுங்க. கோச்சுக்கார வரல, உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக தான். பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்காதீங்க. இவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? சாரி சொல்றேன்ல. இந்த சாரி சொல்லிட்டீங்கன்னா நான் இங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ள எனக்கு உயிரே போயிடுச்சு. லிஃப்ட்ல வரணும் கூட தோணல. ஓடி வந்திருக்கேன் தெரியுமா? அதுவும் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாவே வந்திருக்கேன். சாரி இனிமேல் பண்ண மாட்டேன். தேவையில்லை. எழுதுறத நான் அதுக்கு தான் விடுங்கன்றேன். சாரிடா இனிமேல் பண்ண மாட்டேன். நான் வர வைக்கணும்னு தான் நினைச்சேன். வர வைக்கிறதுக்கு உங்களுக்கு வேற வார்த்தை கிடைக்கல. சரி மன்னிச்சு. நீங்க என்ன விடுங்க, அப்பதான் நான் கொஞ்சம் மன்னிப்பேன். இப்படி இழுத்து பிடிச்சா எனக்கு இன்னும் கோவம் தான் வருது. நீ கோம போனா எனக்கு வேலையை விடாது. வேலை செஞ்சா செய்ய கட்டி போங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அம்மே ப்ளீஸ். சரி சாரிடா தங்கம். அம்மா மன்னிச்சிடறேன். வருத்தமா போவாதடா. தப்பு பண்ண மாட்டேன். கோச்சிக்கிட்டு போறது ஆசையா பேசுவா கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு வித்து போயிருந்தா படப்படன்னு வரண்டா. நான் பேசுறதுல அது கண்டுக்கவே இல்லை. இவருக்கும் ஒரு கோர்ஸ் நடக்கிட்டு தான் இருக்கு. அவங்கள உடம்பு விஷயத்துல ஹெல்த் விஷயத்துல வாழக்கூடாதாகிட்ட இப்படி சொன்னா அவள் தான் போல இருக்கே. அவள் சும்மா ஃபனுக்கு சொன்னா இப்படி வந்து நிற்கிறா. இன்னும் விளையாட்டு கூட விட்டு சொல்லக்கூடாது. என்னடி வந்தோடனே ரொமான்ஸா? அதானே. ஒரு மண்ணும் இல்லை. என்னடா அப்செட்டா பேசுற? வாங்க பாய் வாங்க உட்காரு. வேண்டாண்டா. சரிங்களா? பார்த்துட்டோம் கிளம்பிட்டா. கொஞ்சம் மாத்திடி ஏன்டி சோகமா இருக்கு? உனக்கு எவ்வளவு ஸ்பெக்டா இருக்கு? படப்படன்னு நான் கட்டிருக்கேன் பண்ணி, அதால. அவர் என்ன பண்ணாரு? நார்மலா ஆகுடி. பார்க்க விட்டா தானே. பார்க்க கஷ்டமா இருக்கு. இப்ப சொல்லி உன் கதை என்ன? என் கதை என்ன? எல்லாம் அந்த கிறுக்கு தான் காரணம். என்ன பண்ணாரு? நான் வந்த பேஷண்ட்ஸ் இருந்தாங்க. சரி நான் அப்படியே கிளினிக்ல உட்காந்துட்டேன். இதை முடிச்சுட்டு வேணா அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு. அவர் ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வருது. அவர் மயங்கி விழுந்துட்டாருன்னு. மயங்கி விழுந்துட்டாரா? சரி நான் சேர்ல உட்காந்து சேர்ல சுத்திட்டு இருக்கான். எவ்வளவு காண்டாகும். மேல கால் போட்டு சுத்திட்டு இருக்கான். எவ்வளவு லேட்டா வர அப்படின்னு டென்ஷன் ஆயிடுச்சு. வந்த கோத்துக்கு அடிக்கலாம் தான் தோணுச்சு. ஆஃபீஸ் நாளை போய் அசிங்கமாயிடும் கம்முன்னு வந்திருக்கேன் பல்ல கடிச்சு. என்ன முத்திருப்ப? வீட்டுல வாங்குவார் பாரு. திக்க போறேன். உங்க வீட்டுக்காரர் ஒரு வழி ஆக போறாரு. இது ஆகுறான்னு மட்டும் பாரு. பல வளர்த்துட்டா தெரியுமா? லிஃப்ட் எடுக்கணும் கூட தோணும். படிக்கட்டுல ஓடி இருக்கேன். எந்த அளவுக்கு பயந்துருப்பேன். இந்த மாதிரிலாம் விளையாடுனா வச்சு செய்யலாம், தப்பே. திமுரு எனக்கு போகணும்னு தோணுமா? உண்மையா இருந்தா கூட அதெல்லாம் நீ ஓடுவ.
சொன்னா அப்படிதான் சொல்ற ரசிச்சுக்கிட்டே. எத்தனை வாட்டி நான் கூப்பிட்டாலும் நீ வருவேன். அப்ப எவ்வளவு திமிரு இருக்கும். போட்டவங்க ஃபீலிங்ஸ்ல விளையாட்டா மொத்தம் தப்பே இல்லை. எல்லாம் முத்து. இன்னைக்கு இருக்க முடியும் சுரிச்சுட்டு அரசு ஆஃபீஸ்ல பார்த்தா அசிங்கமா இருந்தா பொறுத்துட்டு வந்தேன். இந்தியா கோபம் வீட்டுல இருக்கு. வழி பண்ணிடுவேன். நாளைக்கு பாரு அங்க பேண்டேஜோட தான். பேண்டேஜோட தான். ஆமா பாரு நடத்து நீ நடத்து. என்ன பண்றேன்னு பண்ணு. வாங்க ரொம்ப டயர்ட் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம். நிறைய சூப்பர் போட்டு குடி. படம் இருக்குல்ல. வா போலாம். ஈஸியா குடி. அப்பதான் அவர் அடிக்க முடியும். ஆமா ஆமா எனர்ஜியா குடிக்கணும். சரி போலாமா? போலாமே. ஓகே. என்ன வேலை அதிகமா இன்னும் 2 பேரும் லேட்டா வந்திருக்கீங்க? ஆமாப்பா ஒரு சின்ன மீட்டிங் அதான் அதை முடிச்சுட்டு வரணும் லேட் ஆயிடுச்சு. எத்தனை நாளைக்கு கையிலுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்? இப்போ தோணும் போது போர் அடிச்சா வரட்டும், இல்லை வீட்டில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டோம். ஒர்க் பண்ண முடியலனாலும் பிரச்சனை இல்லை, அவ இஷ்டம் தான். பரவாயில்ல, ஃப்ரெண்டு கம்பெனின்றதுனால இந்த வசதியெல்லாம் இருக்கு. யாரா இருந்தாலும் ஃப்ரெண்டாக இருந்தால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் உண்டு. நல்லதுதான். என்ன இவ்வளோ காணும் கோச்சிக்கிட்டு போனோம் வந்து பார்த்தா கூட கண்டுக்கல. அப்போ ஃப்ரெண்டு தான் மறட்டியணும். இன்னும் அதுக்கப்புறம் என்ன கோச்சிங் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வருவாங்க. அதனால அதுக்கப்புறம் அது பார்க்கவே இல்லை. சரி வீட்டில் வந்து இருப்பான்னு பார்த்தா ஆள் அட்ரஸே காணும். இல்லாத இருப்பான்னு பார்த்தேன் ரூமில் கண்டிப்பாக இருக்க மாட்டா. இப்படி சமாதானம் கொடுத்து போகிறேன் தெரியல. இதுக்கு இவ்வளோ சீரியஸாகவும் நினைக்கவே இல்லை. எனக்கு சீரியஸ் ஆகாம கொஞ்சம் வாங்கலாம். நான் விளையாட்டாக தான்டா பண்ணேன். எங்களை பயந்து ஓடி வந்திருப்பா. அதை யோசிச்சு பார்த்தல. இங்கேயும் லிஃப்ட்ல ஏறணும்னு தோணல. இல்ல பின்பக்கமோ பெட்ரூம் வழியா வரணும்னு அவருக்கு தோணவே இல்லை. கேட்டவனு அப்படி பதறி வச்சுட்டு ஓடி வந்திருக்கா. யோசிச்சு பார்த்தல. ஆமாண்டா. தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? தண்ணி போதும். ஆமா மம்மி தண்ணி தான் வேணும். அவளை கிச்சன்ல இருக்கா, கால் கொடுக்குறேன். கிச்சன்ல தான் இருக்காளா? போதை எடுத்துட்டு வருவா. திவ்யாமா என்ன மம்மி? அண்ணனுக்கும் அத்தானுக்கும் 2 தண்ணி எடுத்துட்டு வா. ஓகே. வாடாவா உமா அப்படி கொண்டு பார்ப்போம். ஓ சாரிம்மா, பயப்பட தப்பு தான், மன்னிச்சிடு. கோவம் வேண்டாண்டா. தரேன் டாடி. என்னந்தா தேங்க்ஸ்டா. வெல்கம். சாரி, தேங்க்யூ. லேட் அந்த பக்கம் வை, அப்புறம் எடுத்து. சரி மம்மி. என்ன சோதிக்கிறதுக்குமே ட்ரெஸ் போடுவா போய் வீட்டு இருக்கும் போதெல்லாம் போட மாட்டான். தள்ளி வைக்கும்போது போடுறா பாரு ட்ரெஸ். தண்ணி குடிண்ணா. ஒன்று மட்டும் தான் குடியேண்டா. இதை குடிக்கிறேன். என்ன என்னடா பொறுக்கிறது? அது தண்ணி. தண்ணி செம டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கா உப்பு தண்ணி? தட்டி ஒரு மாப்பிக்கு அண்ணன் முருவை தட்டிட்டானே, அப்புறம் என்ன? நான் தண்ணி தானே குடிக்கிறேன். தண்ணி தானே குடிங்க. தண்ணி நடக்கா இல்ல தண்ணி சூப்பரா இருக்கு. தண்ணி எப்படி நிக்குது? இதெல்லாம் டெக்னிக். வீட்டு தண்ணிய கேன் வாட்டர்லாம் வாங்காம ஸ்வீட்டா எப்படி ஆக்குறதுன்ற ஒரு டெக்னிக். அதனாலதான் நம்ம வீட்டு தண்ணி இனிப்பா இருக்கு. தண்ணி போட்டு உப்புல தண்ணி போட்டியா? குடிங்க அத்தான், தண்ணி கேட்டீங்கல்ல. பசி வாங்குறீங்க, கொடுத்தா விஷத்தையே குடிப்பேன். இது குடிக்க மாட்டேனா? அப்புறம் என்ன, குடிங்க. என்னமோ பண்ணிருக்கா தண்ணியில. பொறுக்கிற கூட பத்தரவே இல்லையே. பிளான் போட்டிருக்கா, என்னவா இருக்கும்? குடிக்கிறோம், குடிக்கட்டும். பனிஷ்மெண்ட் தானே, கம்மி பண்ண மாட்டேன். என்னடா தண்ணி தானே குடிச்ச, ஏன் இப்படி தொண்டை கரவை இருக்குது? தெரியல பொண்ணு பார்க்கறேன் வரணும். சரி சரி போய் ட்ரெஸ் மாத்து. நைட்டு டிஃபனுக்கு சாப்பிடுவீங்களா? சாப்பிட்டு மாத்திங்களா? மாத்திட்டு வருவீங்களா? மீட்டிங்ல சாப்பிட்டுப்பா. அப்ப சரி போய் ட்ரெஸ் மாத்திட்டு போடுங்க. லேட் ஆயிடுச்சு. ஆமாப்பா ரொம்ப டயர்டா இருக்கு, போய் படுக்கிறேன். சரி. என்ன சம்பந்தம் இருக்கணும், பேசாம கூட இரு. தூக்கி போட்டு கூட மீதி ரூம்ல ஒண்ணு பண்ண போறவா வந்துடும். புரியுதுல? என்ன உங்களுக்கு பழி வாங்க போறதெல்லாம் முடிஞ்சுதான்? நான் என்ன பண்ணேன்? இப்போதைக்கு நான் சொன்னீங்க நான் தூக்கம் வருது. அப்போ எங்க அம்மா வீட்டுல தூங்கணும். எங்க போய் தூங்கணும்? எங்க அம்மா வீட்டுல. தண்ணி கொடுக்க உப்பு தண்ணியா கொடுக்குற? உப்புல தண்ணி போட்டு கொடுத்துருக்க, தண்ணியும் உப்பு இல்லாது. சில பேர் வாய்க்கு கொஞ்சம் கொழுப்பு கூடிடுச்சு, அதான் குறையிட்டோன்னு கொடுத்தேன். இப்படிதான் இருக்கும் போல. ஓகே வர இருக்கு. பட்டு மன்னிச்சுடா. முடியல, தப்பிக்கவே முடியலையே. எதுக்கு சிம்புற? இவன் புரியல, தப்பிச்சாதான் இவனை மொத்த முடியும். இப்படியே விட்டாலும் மொத்த முடியாது, வலிக்குது. சரி சாரி, சிம்ப மாட்டேன் வர மாட்டேன்னு சொல்லி நான் லைட்டாக பிடிக்கிறேன். இந்த விஷயத்தை தான் கண்ணாடி தலையாட்டணும்.
அதுக்கப்புறம் இருக்குடா உனக்கு. ஈஸ்வரி பாரு. பழி வாங்கணும்னா கொஞ்ச நேரம் அவன் ஆக்டுக்கு போயே ஆகணும். ஆனா பேசக்கூடாது. நான் அடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸ்ட்ராங்கா ஒருத்தன் இருக்கவே கூடாது. ஸ்ட்ராங்கா இருந்தா பிளான் போட்டு அடிக்க வேண்டியிருக்கேன். என்னெல்லாம் நடிக்க வேண்டியிருக்கு. அவளை ஹார்ட் பேஷண்ட் ஆக்கிட்டு இப்போ வந்து கொஞ்சறாரு. இன்னமும் என் ஹார்ட் பீட் வலிக்குது எனக்கு. இப்படி பண்ணிவிட்டு வந்து சீன் என்ன யாரும் மாதிரி இருக்கிறா? இது கூட பிடிக்க மாட்டீங்க. தலைவலி வேலை பண்ணி தொலைக்கணுமா? ஒரு கட்டு பிடிக்க சொல்லி சும்மா கை வைக்க சொல்லல. இன்னும் என்னெல்லாம் நடிக்கிறது. இவன் ஒரு இடத்துல லாக் போட்டா தானே மொத்த முடியும். இப்படியெல்லாம் மொத்த முடியாது. இவன் கிட்ட நம்ம தானே மாட்டேன்னு இருக்கோம். இது என்னெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. ஓ கடமைக்கு கட்டு பிடிக்கிறீங்க. ப்ளீஸ் அம்மே. இதே மாதிரி நின்றுட்டு இருந்தோம்னா இன்னும் பல வேலை வாங்கிடுவான். வேற ஏதாவது பண்ணி ஆகணும். யோசி 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 யோசி. பாரு நீ பார்க்கவே மாட்டேன். இந்த முகரக்கட்டை பார்க்க வேற செய்யறாங்க. பண்ணதெல்லாம் பத்தாது. இன்னும் கோமாதான் இருக்கியா? எனக்கு கெஞ்சரல்ல சொல்றேன்ல, இனிமேல் அப்படி உடம்பு சொல்லணும்னு சொல்லி வர வைக்க மாட்டேன். புரியுது, நீ பயந்துருப்பாங்க. நான் நீ பயப்படுவேன்லாம் யோசிக்கல, வருவான் தான் யோசிச்சேன். பயப்பட மாட்டோம், சந்தோஷமா வந்திருப்போம். அப்பா இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்படித்தானே மனசுக்குள்ள திட்டுறியா நீ? திட்டணும் தான் இருக்கு. ஆனால் மாட்டிக்கிட்டு இருக்கேனே. மே எனக்கு தூக்கம் வருது. பேச சொன்னா இதான் பேசுவேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. சரி வா தூங்கலாம். தச்சாச்சு. அவனை பாடம் உனக்கு இருக்கு. குடுற ஜென்மத்துக்கும் இன்னும் உடம்பே சரியில்லை கூட சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு பயன்படுத்துவ உனக்கு வா தூங்கலாம்.